வணக்கம். உடலின் மீதான புறப்பூச்சு என்ற தலைப்பில் ஆசான் செந்தமிழன் அவர்களுடன் ஒரு செவ்வி உரையாடல். நமது தமிழ் மரபிலே நெடுங்காலமாக உடலின் மீது ஏதாவது பூசிக்கொள்ளுதல் என்ற வகையில் அது அன்றாட வாழ்வியலாகவும், ஒரு மருத்துவ நடைமுறையாகவும், ஒரு அழகியல் ஒப்பனைக்காகவும் தொடக்கத்திலிருந்து இருந்து வருகிறது. இது கழக பாடல்களில் இது போன்ற குறிப்புகள் உள்ளன. ஆ குறுந்தொகை பாடலில் "பொதியில் வளர்ந்த சந்தனம் போல தலைவி அவர்கள் வேனிற் காலத்திலும் குளிர்ச்சியாக இருப்பாள்" என்ற குறிப்பும், தலைவன் மேல் சந்தனம் மணம் வீசுகிறது என்பதை தோழியிடத்திலே கூறி தலைவி கோவித்துக் கொள்வது போலவும், ஒரு அகப்பாடல்களில் இது போன்ற புறப்பூச்சி சான்று உள்ளது. மேலும் நமது திருமுறைகளில் நாயன்மார்கள் அவர்கள் இறைவன் வெந்நீர் பூசி இறைவன் மேனி வெந்நீர் பூசப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் என்று மாணிக்கவாசக பெருமானும், காரைக்கால் அம்மையார் அவர்களும் வெண்பொடி பூசி இருக்கிறார் இறைவன் தனது திருமேனியில் என்பதை குறிப்புகளாக உள்ளது. மேலும் நாயன்மார்களில் மூர்த்தி நாயனார் என்பவர் இறைவனின் திருமேனிக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பதையே வாழ்வியல் வழக்கமாக கொண்டிருந்தார் என்பதையும் அறிய முடிகிறது. அப்படி ஒரு அன்றாட வாழ்வியலிலும் மருத்துவ நடைமுறையாகவும், ஒரு அழகு ஒப்பனைக்காகவும் உடலின் மீது புறத்தில் பூசுதல் அப்படி என்பது ஒரு வழக்கமாக உள்ளது. இன்றைய நிலையிலும் இன்றைய வாழ்வியலும் அது அங்க கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாம் நமது உடல்நல வழிகாட்டலுக்காக செம்மையின் மூலம் முன்னெடுக்கப்படும் மருத்துவ நடைமுறைகளில் உடலின் மீது புறப்பூச்சிகளை நல வழிகாட்டலாக ஆசான் செந்தமிழன் அவர்கள் அளித்து வருகிறார்கள். அப்படி உடலின் மீதான புறப்பூச்சி தொடர்பாக ஒரு உரையாடல் ஆசான் செந்தமிழன் அவர்களுடன் இப்பொழுது தொடங்குகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கோகு. ஆனா தோலின் மீது புறப்பூச்சிகள் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன? அதாவது இந்த புறப்பூச்சிகளை தோலின் மீது பூச வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி சொல்லுங்களேண்ணா. தோல் என்பது ஓரறிவு உறுப்பு மண்டலம். அதாவது ஓரறிவதுவே உற்றறிவது என்பது நம்முடைய தொல்காப்பிய இலக்கணம். நம்முடைய மரபு 6 அறிவு எவ்வாறு படிநிலையாக்கம் பெற்றது என்பதனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இறைவனால் உணர்த்தப்பட்டு அதனை கற்பித்தது. அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் ஓரறிவு என்பது உற்றறிவுதான் என்று பதிவு செய்தார். உற்றறிவு என்றால் நம்முடைய மாணவர்களுக்கு தெரியும், புதியவர்களுக்காக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மேலே படுபவற்றை அறிந்து கொள்வது, தானே சென்று எதையும் அறிவதில்லை, தன் மீது வந்து எது படுகிறதோ அதனை அறிந்து கொள்வது, அதான் உற்று அறிதல் என்பது அதுதான். இப்ப தோல் என்பது என்ன? ஒரு சில உடலிகளுடைய ஒரு பெருந்தொகுப்பு. அப்ப இந்த தோல் தன் மீது படுபவற்றை அறிந்து கொள்கிறது. இது அடிப்படை. இதுதான் நம்ம மரபு. நாம் இந்த புறப்பூச்சி என்பதனை, புறவழி மருந்து என்பதனை எப்படி பார்க்கிறோம்னா, தோல் வழியாக உடலுக்கு உள்ளே ஊடுபாயும் மருந்துகளை வழங்க இயலும். அது நம்ம மரபுல பன்னெடுங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது என்ற கருத்தை நம்ம பின்பற்றோம். அதை நம்ம கடைபிடிக்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா தோல் என்பது அதுதான் ஓரறிவு கொண்டது. செல்களுடைய கட்டமைப்பு. செல்கள் தம் மீது படுபவற்றை உள்வாங்கும். சரி, செல்கள் எல்லாவற்றையுமே உள்வாங்குமா? இல்லை. தமக்கு பொருத்தமானவற்றை உள்வாங்கும், பொருந்தாதவற்றை அது உள்வாங்காது. உள்வாங்கலன்னு எப்படி சொல்லும்? எரிச்சல் என்ற உணர்ச்சி வழியா அது வெளிப்படுத்தும், கடுப்பு என்ற உணர்ச்சி வழியா வெளிப்படுத்தும், ஒரு சில வேளைகளில் கடுமையான அரிப்பு, தடிப்பு ஆகியவற்றின் வழியா வெளிப்படுத்திடும். இப்போ ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று எரிச்சல் இருக்கும், இல்லைன்னா
தடிப்பு ஏற்பட்டு அரிப்பு ஏற்படும். இது போன்று சில வேளைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஊடுருவி போய்விட்டால் கடுகடுப்பு ஏற்படும். இன்னும் ஆழ்ந்து ஊடுருவினா வலி கூட வரும். அது வேற, அந்த படிநிலையெல்லாம் இங்கே வேண்டாமான்னு பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒவ்வாமை வெளிப்படுத்தும் தோல். இப்போ வந்து மேலே படுற எல்லாத்தையுமே அது உள்ளெடுத்துக்காது. ஒன்று, பொருத்தமானவற்றை தோல் எனப்படும் ஒரு செல் உயிரின கூட்டம் உள்ளிழுக்கிறது. இரண்டாவது, தன்மையப்படுத்தி விடுகிறது. அதாவது அதை செரிச்சிருதுன்னு வச்சுப்போம். எளிமையா தோல் செரிக்கும். செரித்து என்ன செய்யும்? உடலுக்கு உள்ள ஊடுபாய செய்யும், உதர மண்டலத்துக்கு எடுத்து செல்லும். இன்னும் அதுக்கு பல அடுக்குகள் இருக்கு, நம்ம அதுக்குள்ளேயும் போக வேண்டாம். சுருக்கமாக, தோல் தன் மீது படுபவற்றில் பொருத்தமானவற்றை எடுத்துக்கொள்ளும். இரண்டாவது, அவற்றை செரித்து விடும் அல்லது தன்மையப்படுத்திவிடும். இப்போ வாய் வழியா தான் மருந்து கொடுக்கணும் என்பது இரண்டாம் நிலை தான் நம்மை பொறுத்தவரை. முதல் நிலை தோல் தான். தோல் வழியே வழங்கப்படும் மருந்துகளுடைய தனித்தன்மைகள் வாய் வழி கொடுக்கப்படுவனவற்றிற்கு இல்லை. அதனாலதான் நம்ம வந்து தோல் வழியாக பல்வேறு பூச்சிகளை உடலுக்கு வழங்கி நலம் பெறுவதற்கான வழிகாட்டல்களை பின்பற்றுகிறோம், வழங்குகிறோம். இதுதான் அடிப்படை. நன்றண்ணா. இப்ப தோலில் மேல பூசுறதுன்னு ஒண்ணு இருக்கு, பூசுதல்னு இருக்கு, எண்ணெய் தேய்த்தல்னு இருக்கு, அப்புறம் ஏதாவது குழைச்சி பத்து போடுதல்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எதையாவது ஒத்தடமா கொடுத்தல்னு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன வேறுபாடு? பூசுதல், தேய்த்தல், பற்று போடுதல், ஒத்தரம் கொடுத்தல், இது மாதிரியான வேற வேற தோலின் மீது உள்ள நடைமுறைகளுக்கு என்னென்ன வேறுபாடு? என்னென்ன? ஆமா, முக்கியமான கேள்வி. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம பற்று போடுதல் இருந்து வரும். ஒன்று பற்று போடுனா, பற்றுனா என்ன? பிடிச்சிக்கிறது, பற்றி இருத்தல், அதான் பற்று. அது அப்பிக்கொள்ளுதல், விடாது இருத்தல், இதான பற்று. பற்று தான் பற்றிமை தான் பத்திமைனாயி பக்தின்னு ஆயிருக்குது. இறைவன் மீது பற்று இருக்கிறது என்பதுதான் பக்தி. விடமாட்டேன் என்று இறைவனை எண்ணத்தால் பற்றி கொண்டால் அது பக்தி. அப்ப அதுதான் பற்று போடுதல்ங்கிறது. அப்படிதான், ஒரு பொருள் தோல் மீது பற்றி கொள்கிறது என்றால் அது பற்று போடுதல். அது என்னது? நீங்க சொன்னபடி நம்ம வழக்கத்துல பார்ப்போமே, மஞ்சள் பூசி குளிக்கிற வழக்கம். நம்ம வந்து மஞ்சள் பூசுறதுன்னு நம்ம சொல்றோம். அதையே மருந்தாக போடணும்னா பற்று, மஞ்சள் பற்றுன்னு சொல்லணும். இப்போ நம்ம நீங்க சொன்னபடி சந்தனம் பூசுதல், அந்த சந்தனத்தையே மருந்தாகணும்னா அதை பற்று போடணும். இப்ப பூசுறதுக்கும் பற்றுக்கு என்ன வேறுபாடுன்னா, பூச்சு அப்படின்னா ஒரு மென்மையான மிக குறைந்த கனம் கொண்ட அளவுக்கு அந்த பொருளை தோல் மீது செலுத்துதல், அது வந்து பூசுறது. அது என்னன்னா உடனடியாக உள்ளிழுக்கப்படும், உடனடியா உலர்ந்து போயிடும், அல்லது நீர் ஊற்றினா உடனடியா வந்து கழுவப்படும். இதுக்கு பேரு பூசுதல். இப்ப திருநீரு பூசுதல் அப்படின்னா பூசுறோம், பூசிக்கொள்கிறோம், அதுதான் பூசுதல். இதுவே பற்றுனா என்னன்னா கனமா, அதே பொருள் மஞ்சளோ சந்தனமோ திருநீரோ அதை வந்து நிறைய கனத்தை அதிகப்படுத்தி மேலே படிந்திருக்கும்படி செய்தல், நீண்ட நேரத்திற்கு படிந்திருக்கும்படி செய்தல், அதுதான் பற்று. இதுதான் பூச்சிக்கும் பற்றுக்குமான வேறுபாடு. இப்போ நம்ம மஞ்சள் கூட மருந்தாக பயன்படுத்தணும், பற்று போடணும். இல்ல குளிக்கிறதுக்கு அல்லது அவ்வளோ மருந்து தேவையில்லைன்னா மஞ்சள் பூசி கொண்டால் போதும். இது அதோட அளவு மற்றும் அதன் கணம், அதை பொறுத்தது தான் பூச்சா பற்றான்றது. இது ஒண்ணு. அடர்த்தி நல்ல அடர்த்தியா இருந்தா பற்று, கொஞ்சம் நீர்மம் மிகுதியா இருந்தா அது பூச்சு. இது வந்து அடிப்படை. அப்ப நீங்க ஒத்தடம் கேக்குறீங்க, அதுதான் சொல்லலே இருக்கு பாருங்க, ஒத்தி எடுத்தல். ஒத்து, அது என்ன? ஒத்துன்னா என்ன? ஒத்து போதல் அப்படின்னா ஒன்று எவ்வாறு இருக்கிறதோ அதனோடு இசைவாக இருத்தல் தான் ஒத்து போறது. இப்ப ஒத்து அடம் அப்படின்னா என்ன? ஒத்தி எடுக்கணும். அடம்ன்றது வந்து பிடிக்கிறது, நம்ம அடம் பிடிக்கிறது சொல்றோம் இல்லையா, அதுதான் கட்டுறது. அடம்னா ஒண்ணு வந்து பிடிச்சுக்கிறது அல்லது கட்டுறது, அதான் அடம். ஒத்து அடம் ஒத்தடம் அப்படின்னா என்னன்னா, ஒத்து இருக்கணும், அதே நேரத்துல அதை வந்து இடைவிடாமலும் செய்யணும், அதுதான் ஒத்தடம். இப்போ வந்து நம்ம சூடு ஒத்தடம், நல்ல
ஏதோ ஒரு அரிசியோ தவிடோ வறுத்துட்டு ஒரு துணியில முடிச்சு போட்டு ஒத்துறோம், ஒத்தி எடுக்கிறோம். அதுக்கு அந்த தோல் அந்த போட்டு அழுத்துறது கிடையாது. அதே நேரத்துல பட்டும் படாமலும் வைப்பதும் கிடையாது. அந்த ஒத்திசைவாக இருக்கிறது. அது ஒரு ஒரு இப்படி சொல்லணும்னா, உணர்ச்சி அளவுல அது வந்து ஒரு இதமா இருக்கும் ஒத்தடத்துக்கு. ஒத்தடத்தோடைய அடிப்படை என்னன்னா, உணர்ச்சி அளவில் அது இதமாக இருக்கும். அதான் ஒத்து போறது. அதே நேரத்துல அது வந்து ஒரு அடமாக இருக்கணும். அடம்னா என்ன? ஒரு பிடிப்பாவும் இருக்கணும் அது. ஒரு ஒத்தடம்னாலே, அது ஒரு குறிப்பிட்ட நேர அளவு இருக்கு அதுக்கு. நேரம் குடுக்கணும். கூடுதல் நேரம் குடுக்கணும். அதனாலேயே கூட அத ஒத்தடம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சும்மா ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு முத்தம் குடுப்பது போல அப்படி போயிடக்கூடாது அது. அ அது வந்து தொடர்ச்சியா குடுத்துட்டே இருக்கணும். அதான் ஒத்தடம். அ அடுத்ததாக அது ஒத்துதல்ங்கிறதுன்றது இப்ப நீங்க இந்த சொல் பார்த்தீங்கன்னா, வீடு ஒத்திக்கு வாங்குறதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குத்தகைன்றத வந்து இப்ப தஞ்சை பகுதியெல்லாம் ஒத்திக்கு பார்க்குறதுன்னு தான் சொல்லுவாங்க. உங்க காரைக்குடி பக்கம் எப்படின்னு சொல்லுவாங்களா? ஒத்திக்கின்னு? அங்கேயும் இங்கேயும் ஒத்தின்னு சொல்லுவாங்க. ஒத்திக்கு வாங்குறது. ஒத்திக்கு வாங்குறது. ஒத்துக்கிறது, ஒத்துக்கணும். அதான் ஒத்திக்கு வாங்குறதுன்னா என்னன்னா, அது வந்து வாடகை வீடும் அல்ல. அது வந்து அதே விலையில ஒரு சொந்த வீடாவும் ஆயிடாது. அது ஒத்து இருக்கிறது. 2 பேரும் ஏதோ ஒன்றுக்கு ஒத்து இருக்கிறோம். வழக்கத்த விட. வாடகையாகவும் இல்ல, அ உரிமையாகவும் உரிமை மாற்றம் நடந்துராது. உடைமை மாற்றம் நடக்காது. அதுதான் ஒத்தி அப்படின்றது. அதுதான் இப்ப இந்த ஒத்தி அந்த இப்போ ஒத்திகைன்னு சொல்றோம். இப்போ ஒரு நாடகம் அல்லது இசை நம்ம நிகழ்வு நடத்துறோம். அது ஒத்திகை. அதை ஒத்த ஒன்ற செய்யறது நம்ம. நிகழ்வு எப்படி இருக்குமோ, அதனை ஒத்த ஒன்ற இப்ப நம்ம செய்ய போறோம். அதான் ஒத்திகை. ஒத்திகை பார்க்கறதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப அதுதான். இப்ப ஒத்தடம்ன்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டாலே தெரியும். அதாவது இதமா இருக்கணும். அதே வேளையில வந்து போட்டு அழுத்தக்கூடாது. எடுத்துறணும். வைக்கணும், எடுக்கணும். வைக்கணும், எடுக்கணும். இதுதான் வந்து இதை இடைவிடாமல் செய்யணும். அதுதான் அடம். அடம் பிடிக்கிறதுன்னு விடாம கேட்கறது அடம் பிடிக்கிறது. அந்த ஒத்துதலை விடாமல் செஞ்சா அது ஒத்து அடம். இப்போ ஒன்று பற்று, இன்னொன்று பூச்சி, இன்னொன்று ஒத்தடம். இந்த சொற்கள்லயே நமக்கு வந்து அதுக்கான பொருள், அதோட செயல்முறை எல்லாமே இறைவன் வழங்கியிருக்கிறார். நம்ம தமிழ் சொற்கள்லயே. இப்ப இதைதான் பொருள். இப்ப எதுக்கு எந்த நேரத்துல பற்று போடணும், எந்த நேரத்துல பூச்சி பூசணும், எங்க ஒத்துடம் தேவைப்படுதுன்றது அடுத்த இது. நீங்க அது ஒரு கேள்வியா வரும்பொழுது நான் சொல்றேன். இப்ப சொல் பொருள் இதுதான். சாதாரணமா தைலம் இல்ல எண்ணெய் அது தேய்த்தல். அது அது என்னென்ன அடிப்படை அதுக்கு? அது வந்து தேய்த்தல் தான். அது வந்து நிலைக்காது. இப்போ வந்து இப்ப இப்படி பார்த்தீங்கன்னா, தேய்க்கிறதுன்றது நிலைக்காது. அது இருக்கு உடனே காய்ஞ்சிரும். பூசுதுன்றது கூடுதல் நேரம் நிலைக்கும். பற்றுன்றது இன்னும் அதிகப்படியான நேரம் நிலைக்கும். ஒத்தடன்றது வந்து அந்த ஒரு ஒரு முறை ஒத்தும் பொழுதும் அது உள்ள போகும், மறுபடியும் எடுத்துருவோம். ஆனா அதையே இடைவிடாம செய்யணும். அது முற்றிலும் வேறானது. தேய்க்கிறதுன்றது வந்து நிலைக்காது. அப்ப தேய்தல் ஒன்று தேய்கிறதுன்னா என்ன? நிலையாமல் போகிறது. அதான் தேய்தல். அதோடைய நிலைத்தன்மை குறைகிறது. அதான். இப்ப எண்ணெய் தேய்த்தல்னா அது நிலைக்காது. அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அதான். தேய்ன்றதே அதானே. ஒரு நிலைத்தன்மை தேய் குறைவது நரம்பு தேய். செய்ன்னு கூட சொல்லுவாங்கண்ணே. தேய் ஆமா, நரம்பு நம்ம செய். தேய் நரம்புன்னு சொல்றோம்ல. இப்ப இந்த வயலின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தேய் நரம்புன்னு சொல்றோம். அப்படி தேய்க்கிறது அவ்வளவுதான். அது நிலைக்காது. எண்ணெய் நன்றி. தேய்த்தல் வேற. அது வேற. அண்ணா இப்ப புறப்பூச்சின் போது சூழல்ல கவனிக்க வேண்டியவை என்னென்னண்ணா? எப்ப வெயிலோட பங்கு என்ன அதுல? அம் எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது புறச்சூழல பொறுத்து. நேரம் காலையா, மாலையாங்கிறதும். அப்படி சூழல்ல உள்வாங்கிட்டு செய்ய வேண்டிய அந்த எச்சரிக்கை உணர்வு என்னன்னா? புறப்பூச்சிக்கு சூழல்ல கவனிக்க வேண்டியவை என்னென்ன? கவனிக்க வேண்டியது மிக இன்றியமையாது. புறப்பூச்சிக்கு வந்து காலை வெயில், மாலை வெயில் தான் பொருத்தமானது. ஏறு வெயில், உச்சி வெயில் இதெல்லாம் வந்து பொருத்தமற்றது. பொதுவாகவே பொருத்தமற்றது. விதிவிலக்கா எங்கேயா எப்பயாவது யாருக்காவது தேவைப்படலாம். அது இன்னும் ஆழ்ந்து போகணும். யாவருக்குமான கொள்கை என்பது இளவெயில் தான். அது வந்து காலை வெயில், மாலை வெயில் தான். ஏன்னா, இந்த அது வந்து இப்ப நம்ம பற்று, பூச்சு 2 எடுத்துக்குவோமே. அது வந்து ஒரு பொருள நம்ம வந்து உடல்ல பத்து போட்டுட்டு, காலை வெயில்ல காட்டும்போது, குறைந்த அந்த காலை நேரத்து வெயில் வந்து மென்மையான கதிர்களோடு உள்ள இறங்கும். அந்த எந்த பொருள், மருந்து பொருள் நமக்கு வந்து பத்து போடுறோமோ, அத வந்து மிக மிக நுட்பமாக
படிப்படியா படிப்படியா அதை உலர்த்தி அதுல உள்ள அந்த சாரத்தை வந்து காற்றாக்கி உடலுக்குள்ள ஊடுபாய செய்யும். இத கடுமையான வெயில்னா உடனே உலர்ந்து உடனே அது ஆவியாயிடும். அப்படியே மொத்தமா உடம்புக்குள்ள புகுந்தாலும் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுரும். எந்த பொருளா இருந்தாலுமே நீங்க ஒரு மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதா இருந்தா கூட, மஞ்சள் பூசி குளிப்பதாக இருந்தால் கூட, கடும் வெயில்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சோம்னா தோலுக்கு அது வந்து உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தினா அப்படியே உலர்ந்து போய் அதோடைய அந்த ம், மஞ்சளுடைய சாரம் வந்து கடுமையாக மாறிடும். அதாவது கடுமைனா இப்போ ஒரு ஒரு கசப்பு தன்மை அதிகமாயிடும் மஞ்சள். அந்த ஊடுபாய்தல்ங்கிறது நான் அதுக்காக தான் சொல்றேன். அந்த ஊடுருவி போகணும் உடம்புக்குள்ள அந்த புறமருந்து. அது வந்து குத்தி கிழிச்சிட்டு போகக்கூடாது. அதுக்கு வந்து காலை மற்றும் மாலை வெயில் தான் உகந்தது. ஆ நன்றிண்ணா. இப்ப நாம் உடல்நல வழிகாட்டல்ல முன்வைக்கிற பல்வேறு புறப்பூச்சிகள் இருக்கு. அதுக்கு அடிப்படையில எப்படி அது செயல்படுதுங்கிறத சொல்ல முடியுமா? நான் சான்றா கேட்கணும்னா, ஒரு சில இடங்கள்ல கழற்சிக்காய் பற்று போடுறோம். ஒரு சில இடத்துல இலவம்பஞ்சு பற்று போடுறோம். பெரும்பான்மையான தலைவலி, நீருக்கு நீர்க்கோவை பற்று போடுறோம். ஒரு சில இடத்துல எனக்கே ஒரு இடத்துல கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிக்க சொல்லிருக்கீங்க. இது இது ரொம்ப ஆழமா இல்லாட்டியும் கூட மேலோட்டமா ஒரு ஒரு அடிப்படை எதன் அடிப்படையில இது செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமாண்ணா? ஆமா. நம்ம அதுல இது மக்களுக்கு இது விளக்கி சொல்லணும். அந்த செவ்வியோட நோக்கமே இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேர்த்துறணுன்றதுதான். நம்ம வருவோருக்கு வழிகாட்டுறோம். ஆனா மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும் அப்படின்றதான் இந்த செவ்வியோட நோக்கமே. அதாவது நம்ம முதன்மையாக வழிகாட்டல் செய்வது கழற்சிக்காய் பத்து இல்லையா? மிக பெரும்பான்மையினருக்கு நம்ம கழற்சிக்காய் பற்று சொல்றோம். இரண்டாவதாக திருநீறு பற்று சொல்றோம். மூன்றாவதாக செம்பருத்தி இலை பற்று குளியல் சொல்றோம். நான்காவதாக கஸ்தூரி மஞ்சள் பற்று குளியல் சொல்றோம். இப்ப இந்த 4 தான் மிகுதியாக நம்ம சொல்றது. இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த கழற்சிக்காய் இருக்கு இல்லையா? இந்த கழற்சிக்காய் வந்து அது வந்து கப தன்மைகளை உறிஞ்சும் இயல்பு கொண்டது. அதாவது கபத்துக்கு பல தன்மைகள் இருக்கு. அது வந்து ஒரு கட்டியாக வரலாம், அல்லது உள்ள சளியா இருக்கலாம், கோழையாக அது இருக்கலாம், ஒரு உதிரத்தில் அது வந்து கபம் வந்து ஒரு உதிரத்துடைய அடர்த்தியை அதிகப்படுத்தி வச்சிருக்கலாம். பல படலங்கள் நிறைய படலமா உடலுக்குள்ள அது வந்து தோலை தடித்து போக வைத்திருக்கலாம். இப்படி பல தன்மைகள் இருக்கு கபத்துக்கு. அந்த எல்லா தன்மைகளையும் அல்லது மிக பெரும்பான்மையான தன்மைகளை உறிஞ்சும் இயல்பு கழற்சிக்காய்க்கு உண்டு. உறிஞ்சுதல், அதுதான் நுட்பச்சொல் வந்து உறிஞ்சுதல் தான். இந்த கழற்சிக்காய் வந்து நம்ம பற்று வந்து புறப்பூச்சாக பயன்படுத்தும். புறப்பூச்சாக பற்று கழற்சிக்காய் பற்று போடும்போது என்ன ஆகும்னா, உடல்ல இப்ப வந்து இப்ப எப்படி வச்சுக்கலாமே, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கட்டி இருக்கு. நீங்க ஒரு ஒரு இதுல ஒரு வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு, வெளியில தெரியிற அளவுக்கான கட்டின்னு வச்சுப்போம். அப்ப கழற்சிக்காய் பற்று வந்து அந்த வயிறு பகுதி முழுவதும் நம்ம போடுறோம். பற்று போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு பற்று அப்பிக்கொண்டு, பூசுதல்ல பற்று அப்பிக்கொண்டு காலை வெயில்ல அவங்க ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ நல்லா அது உலரும் வரை இருக்கிறாங்க. அப்போ அந்த கழற்சிக்காய் என்ன செய்யுதுன்னா, தோல் மீது அப்பி இருக்குதா, தோல் வந்து உள்ளிழுக்கும், படிப்படியா உள்ளிழுக்கும். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அது வந்து ஓரறிவு கொண்டது, பொருத்தமானதை தான் உள்ளிழுக்கும். இப்ப இந்த கழற்சிக்காயை நம்ம எப்படி கொடுக்குறோம், அங்கதான் அதுல நுட்பம் இருக்கு. கழற்சிக்காய் பத்தி நம்ம எதோட சேர்த்து போட சொல்றோம்? சோறு வடித்த கஞ்சியோட சேர்த்து போட சொல்றோம். ஒரு சில வேளைகள்ல முட்டையின் வெள்ளை கருவோட சேர்த்து போட சொல்றோம். ஆனா மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டா சோறு வடித்த கஞ்சி தான், வடி கஞ்சி தான். இப்ப அந்த வடிகஞ்சின்றது நம்ம மனித உடலுடைய செல்களுக்கு பொருத்தமானது. இப்ப அதுல இத கலந்து இந்த கழற்சிக்காயோடைய பொடி, கழற்சிக்காய் பொடியை கலந்து நம்ம உடல்ல அப்பிக்கொள்ளும் பொழுது தோல் வந்து இயல்பாவே அதை உள்வாங்க தொடங்குது.
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குது. காலை வெயிலோ மாலை வெயிலோ படிப்படியாக அந்த சாரத்தை உடலுக்குள் ஊடுபாயச் செய்கின்றது. இப்போ இது என்ன செய்யும், இதோட இயல்புனா நீர் உறிஞ்சுதல் இல்லையா? இது உள்ள போயிட்டு மீண்டும் புறம் நோக்கி வரும். அதாவது உள்ள போகுது இல்லையா? அது வந்து ஒரு 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 பகுதி அல்லது பெரும்பகுதி வந்து உள்ள போயிட்டு அந்த நீரை உறிஞ்சி அந்த எங்க கட்டியில இருக்கக்கூடிய நீர்மத்தை எல்லாம் அல்லது கபத்தின் தன்மைன்னு நான் சொன்னேன். கபத்தன்மையை உறிஞ்சிட்டு மீண்டும் புறம் நோக்கி வந்து ஆவியா போயிடும். இப்ப இந்த ஒரு 10, 15 நிமிடங்கள்ல இது வந்து அந்த கட்டியுடைய அடிப்படையான நீர்மத்தை உறிஞ்சி வெளியில ஆவியா எடுத்துட்டே இருக்கும். அதன் பிறகு நம்ம குளிக்கிறோம். இதை போல ஒரு ஒரு 8 நாட்களுக்கு நம்ம போட்டோம்னா அதுல ஒரு கட்டிகள்ல பெரிய மாற்றம் ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதை போட்டுக்கணும். இது வந்து கழற்சிக்காய் இல்ல. இப்ப எங்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் கழற்சிக்காய் போடலாம்னா, கட்டிகள் இருந்தால் மட்டுமல்ல, காலில் வந்து நீர் கோத்திருக்குது அல்லது கனமா இருக்கு காலு, எங்கெல்லாம் வந்து கபத்தன்மை அதிகமாகி வீக்கம், கட்டி, கனமா இருக்கிறது, மரத்து போயிருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கோ, அல்லது முகத்துல நிறைய சிலருக்கு வந்து நீர் கோத்திருக்கும், அதனால பல தொல்லைகள் இருக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து கபத்தின் தன்மைகள் மிகுதியாக இருக்கோ அது உறுதியா தெரிஞ்சதுன்னா கழற்சிக்காய் பற்று போடலாம். புண்ணு இருக்கு, அரிப்பு இருக்கு, சொரிஞ்சா புண்ணாயிடும் அப்படின்னா போடக்கூடாது. புண்ணு இருந்தா போடக்கூடாது. புண்ணு இல்லை, மற்ற கபத்தின் தன்மைகள் தான் இருக்குன்னா கழற்சிக்காய் பற்று போடலாம். 10லேருந்து 15 நிமிடம் அது வந்து காலை அல்லது மாலை வெயில் இருக்கணும். இது வந்து கழற்சிக்காய். இப்போ அடுத்தது திருநீர். திருநீரோட தன்மை என்பது என்னன்னா, அந்த ஊடறுத்து வெப்பத்தை பரவ செய்தல். திருநீர் என்பது ஒரு அற்புதமான மருந்து. அது அது நமக்கு வந்து அது ஒரு மந்திரம் தான். உணர்ந்து செய்தால், விரும்பி செய்தால் அது ஒரு மந்திரம். அது வந்து வெப்பத்தை நல்லா பரவ செய்யும், நல்லா எடுத்துட்டு போகும். தோள்கள் வழியா ஊடறுத்து பாய்ந்து. அது என்ன சாணம் தானே, சாணத்தை எரிச்சு தானே நம்ம நீராக்குறோம். சாணம் என்பது வெப்பம் தானே, வெப்ப காற்று இல்லையா, எரிவாயுன்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து அதுல சாணத்துல மிகுதி, அதனாலதான் அது எருவாகுது. வெப்ப காற்று தான் எது தாவரத்துக்கு எருவாக இருக்கோ, அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, செயற்கை பொருளோ இயற்கை பொருளோ, அது வந்து வெப்ப காற்று, அதுதான் வளர செய்யும் தாவரங்களை. அப்ப அந்த சாணத்தை வந்து நம்ம உலர்த்தி அதை முறைப்படி எரித்து அத நீர் தான். அதை நம்ம திருநீர்னு இறைவன் தன்மையோட சேர்த்து தான் சொல்றோம். அதை நம்ம திருநாளே இறைத்தன்மை இன்னும் பொருள், அதுக்கு இறைத்தன்மையோட சேர்த்து அந்த நீர் சொல்றோம் நம்ம. அது என்ன செய்யுதுன்னா வெப்ப பரவல் ஏற்படுத்தும் நல்ல உடல்ல. சில இடங்கள் மீண்டும் அதே தான். இப்போ வந்து மரத்து போனதாக இருக்கு அந்த பகுதிகளுக்கோ, அல்லது நீர் அதிகமாக கோர்த்திருக்கும் பகுதிகளுக்கோ வந்து திருநீர் பற்று சிறந்த மருந்து. நம்ம சில வேளைகள்ல திருநீர் தனியா போட்டா சிலருக்கு மிகச்சிலருக்கு ஓவாமை ஏற்படுன்னா அவங்க உடல்ல அந்த வெப்பத்தை தாங்கும் திறன் இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு பாதி கழற்சிக்காய் இப்படி ஒரு பாதி திருநீர் கலந்து பூசுங்கன்னு சொல்லுவோம். மாலை நேரங்கள்ல பூசுவது பொருத்தமானது. திருநீர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், காலை விட மாலை நேரம் பொருத்தமானது. இப்போ கழற்சிக்காய் கபத்தன்மைகளை உறிஞ்சுவது, திருநீர் வெப்ப பரவலை ஏற்படுத்துவது. அப்ப வெப்ப பரவலை ஏற்படுத்துறதுன்னா நீரை உறிஞ்சாதான், கபத்தன்மையில உறிஞ்சாதானா, உறிஞ்சுதான். ஆனா அது முதன்மையா உறிஞ்சுவதற்குரிய இயல்பு வந்து கழற்சிக்காயில தான் இருக்கு. அப்ப இது என்ன செய்யணும்னா, திருநீர் வந்து தோல்ல உள்ள நுண் துளைகள் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன சொல்லப்போனா என்னை விட அதிகமா நம்ம படிச்சதில்ல, நம்ம மக்கள் நிறைய இதெல்லாம் ஏதோ ஒன்று படிச்சு வச்சிருவாங்க. தோல் என்பது வந்து அதை வந்து ரொம்ப ஆழ்ந்து நோக்கணும்னா அதுல பல கோடி கண்கள் இருக்கும். அது அப்படிதான். அது பல கோடி கண்கள் உள்ள ஒரு மண்டலம் தான் தோல். அப்படி ஒரு குழி மடுக்கள் கொண்டது இது. நம்ம அதை வந்து இப்போ எப்படின்னா வாயின்னு நம்ம வச்சுக்கிறோம், வாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை அது எல்லாமே
ஆம், சீரான வெப்பம் இருந்தால் தான் அதெல்லாம் வந்து உள்வாங்கும், உள்ள இருக்கிறத புறத்தை தள்ளும். இப்போ அந்த சீரற்ற தன்மை அதில் இருக்குன்னா நீர் என்ன செய்யும்? திருநீர் அந்த வெப்ப பரவல் வழியா அது எல்லா கண்களையும் திறந்து விட்டுரும், அல்லது எல்லா வாயில் அடைப்புகளையும் சீராக்கி விட்டுரும். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன்! ஒரு ஒரு பொருள் என்ன செய்யுது? தோல் முழுவதும் உள்ள அடைப்புகளை எல்லாம் நீக்கிடுது. ஆனா அது வந்து மிக எளிமையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற மாடு போடுற சாணத்துல இருந்து நாம எரிச்சு அதை மேல பூசி குளிச்சாலே அது வந்து அந்த கண்கள் எல்லாம் திறந்து விடுது, அல்லது அந்த வாயிலில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கிடுது. அப்போ நம்ம புறத்துல இருந்து ஒரு வெயில் உள்ள ஊடுருவி போகும், காற்று ஊடுருவி போகும், உள்ள இருக்கக்கூடிய கசடுகள், நீண்ட கால தேக்கங்கள் எளிதா வெளியில வந்துடும். இது திருநீருக்கே உரித்தான ஒரு ஒரு திருத்தன்மை. அது திருத்தன்மை தான் அது. அப்போ நம்ம ஒருவேளை திருநீர் பற்று போட்டுட்டு மாலை நேரத்துல போட்டுட்டு காலையில கழச்சி காப்பத்து போடுறோம்னா அதோடைய வினையாற்றும் திறன் வந்து மிகச்சிறப்பா இருக்கு. நீர் வந்து வெப்ப பரவலை ஏற்படுத்தி வச்சிருது, உடல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும். காலையில கழச்சி காப்பத்து போடும்போது அழகா அது வந்து ஊடுபாய்ந்து உள்ள இருக்கக்கூடிய கப தன்மைகள் எல்லாம் உறிஞ்சி வெளியில எடுத்துரும். அவ்வளோ அற்புதமான வளங்கள் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறது. நீண்டகால பிணியாக இருந்தாலும் இந்த இரண்டு பொருட்களுமே கபத்தன்மைகளை வெளியேற்றி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் இப்போ நிறைய சொல்றோம். இந்த மஞ்சள்லேயே கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது என்னன்னா மலை மஞ்சள்னு நம்ம சொல்லலாம். அந்த கஸ்தூரி மஞ்சள்ன்ற பெயருக்கு காரணம் எனக்கு தெரியல, ஏன்னா அது முழுமையா தமிழ்ச்சொல் கிடையாது, மஞ்சள் தான் தமிழ் சொல்லு. மலை மஞ்சள்னு நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இயல்பா மலைகள்ல விளையக்கூடியது தான், மஞ்சள் தான் அது. அதுல என்னன்னா அதுல ஒரு அற்புதம் என்னன்னா அது நீர்மை மிகுதியா இருக்கு, அதாவது சாறு மிகுதி இதுலன்னா அந்த மலை மஞ்சள்ல, கஸ்தூரி மஞ்சள்ல. இந்த மஞ்சள் வந்து உடனடியா உலர்ந்து இறுகிடும். ஆனா அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அந்த நீர்மையை மிகுதியா தக்க வச்சுக்கும். அதனால அது என்ன செய்யுதுன்னா, அதை பத்தி நிறைய தனியாகவே பேசலாம். நம்ம பயன்பாட்டுக்காக இந்த செவி இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். மக்கள் பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கணும். கொள்கை அதிகமா பேச வேண்டாம்னு பாக்குறேன். அதாவது பூச்சி தான் அது, அவ்வளவு அடர்த்தியா பூச முடியாது, கூடவும் கூடாது, தேவையும் படாது. கஸ்தூரி மஞ்சளை பூசிக்கொண்டு அது உலர்ந்து போகும் வரைக்கும் விட்டுட்டோம்னா உதிரத்தின் மந்த நிலையை விரைவுபடுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உதிரம் வந்து மந்தமா ஓடுது, சுழலுது. இப்போ உதிர ஓட்டத்துல வந்து ஒரு விரைவு இல்லை அப்படின்னா, மந்தமா இருக்கு, நிறைய கபம் இருக்கு, வாதம் தேங்கி கிடக்கு உடம்புல அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை பூசி நல்லா உலர விடணும். அது வெடிக்கும் அளவுக்கு அந்த மஞ்சள் பூச்சி வெடிக்கும் அளவு உலர விட்டோம்னா உதிர ஓட்டம் சீராயிடும், அதாவது விரைவாயிடும், சீராகும். அவ்வளவுதான். முன்பு இருந்ததை விட விரைவாகி சீர்தன்மை வரும். அப்படி இல்லாமல் அது ஈரமா இருக்கும் பொழுதே ஓரளவு காஞ்சிருச்சு விட்டா உலர்ந்துரும், ஆனா இன்னும் ஈரம் இருக்கு என்ற அந்த ஒரு உச்சத்தை தொடுவதற்கு கொஞ்சம் முன்பு அதை பூச்சை கழுவிட்டோம்னா அப்படியே உதிர கொதிப்பை அப்படியே குறைக்கும். ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்த உதிரத்தை அப்படியே தனிச்சு சீராக்கிடும். பாருங்க, உலர்ந்தா மஞ்சள் உலர்ந்துருச்சுன்னா உதிரத்தோட வெப்பநிலையை உயர்த்தும். அது ஈரமாகவே இருக்கும் பொழுதே ஓரளவுக்கு காய உலர விட்டு ஈரத்தன்மை இருக்கும் பொழுதே அதை அலசிட்டோம்னா நல்ல கொதிப்புடன் இருந்த உதிரத்தை கூட அது குளிர்ச்சி ஆகிடும். உதிர கொதிப்புக்கு அற்புதமான மருந்து இந்த மஞ்சள் பூச்சி குளியல், மிக அற்புதமான மருந்து. இப்போ வந்து ஒரு சான்று சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பல நூறு பேருக்கு அதை நம்ம அதை வந்து சொல்லியிருக்கிறோம். முதல்ல வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு மருந்து என்று நமக்கு அன்னை உணர்த்தியது ஒரு பெண்ணுக்காக வேண்டும் பொழுதுதான். அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிக
தீவிரமான சிக்கல்கள் இருந்தது. அதெல்லாம் படிப்படியாக ஆம், குறைந்து 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 ஒரு கட்டம் வருது. அதுல என்னன்னா அவங்களுக்கு வயிற்றுல வந்து எரிநீர், அதாவது அமிலம் சுரந்துகிட்டே இருக்கு. சுரந்து அது அது நீண்ட காலமாக நம்மளும் வெவ்வேறு வழிமுறைகள் பின்பற்றோம், குறையுது, மீண்டும் வருது. ஆனா தீர்வாகல. அதனால அடிப்படையான சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா கூட இது வந்து அவங்களுக்கு இந்த வயிறு வலியை வந்து கொடுத்துட்டே இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை வலிக்கான மருந்து மாத்திரையை வந்து அவங்க உட்கொண்டே ஆகணுன்ற நிலைமை இருந்துச்சு. நிறைய வச்சிருந்தாங்க. அது கடைசியில் அது ஒண்ணுதான் இருந்தது. அந்த மருந்து நிறுத்துறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம இது ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கு. அதை ஒரு அளவுக்கு மேல அந்த அவங்களுடைய அந்த வலின்னு அவங்க சொல்றதையும், அவங்க நம்ம சமயவனத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது அவங்க வழியில படுறதையும் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு முடியல. அப்போ நம்ம போயிட்டு அப்பதான் அன்னையிடம் வேண்டும் பொழுது இந்த மருந்து நமக்கு கஸ்தூரி மஞ்சளோட இந்த தன்மைகளோடு அன்னை நமக்கு வழங்குறான். அன்னை அன்னை வழங்கியதை உடனடியாக வந்து நான் என்னன்னு சொல்லலை, நான் வேண்டி பெற்றதுன்னு சொல்லலை. நீங்க இதை கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிச்சுதான் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம வயிறு வலின்னு சொல்ற இவர் ஏதோ மஞ்சள் பூசி குளிக்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அன்னைக்கு அப்ப பகல் நேரம் தான். எனக்கு அது தள்ளி போட கூட மனது வரல, உடனே இது ஏதாவது நடந்துராதா அப்படின்ட்டு. பகல் பொழுதுதான் அவங்க போய் குளிச்சுட்டு வந்த உடனே சொன்னாங்க, எனக்கு அந்த எரிச்சலே தணிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப என்னன்னா இது வந்து உதிரத்தோட தன்மைகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது கஸ்தூரி மஞ்சள் குளியல். மஞ்சள் குளியலுக்கும் இதே போல உண்டு, ஆனா அதோட தன்மைகள் வேற. அப்ப நம்ம மரபுல எப்படி இருந்திருக்காங்கன்னு நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம அன்னை வேண்டுறோம், அன்னை உணர்த்துறா, இது ஒரு மருந்துன்னு. அது வரைக்கும் நமக்கு கஸ்தூரி மஞ்சள் பத்தி ஒன்றும் தெரியாதுதான். ஆனா இறைவன் இந்த மரபுல இருந்த மனிதர்களுக்கு இது எல்லாத்தையுமே வழங்கியிருக்கானே, அன்னை வழங்கியிருக்கிறாளே. இயல்பா ஒரு சந்தனமோ கஸ்தூரி மஞ்சளோ பூசி குளிக்கும் வரை பெரும்பான்மையான உதிரம் தொடர்பான நோய்கள் இல்லாம தான் இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி நீங்க கழச்சிக்காய் பற்று, கஸ்தூரி மஞ்சள் பூச்சு, திருநீர் பூச்சு, இதெல்லாமே அவற்றுக்குரிய தன்மைகளோட புறப்பூச்சிகளாக உடலுக்கு நலம் வழங்குகின்றன. ரொம்ப ஒருவேளை சூடு மிகுதியா இருந்தாலும் நம்ம செம்பருத்தி இலை குளியல் சொல்லிடுறோம். அது ரொம்ப எளிமையானது. உடலுக்கு சூடு அதிகமா இருக்குன்னா செம்பருத்தி இலையை போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா சூடு தணிஞ்சிடுது. அது செரிமான சிக்கல், சூட்டுனால வர செரிமான சிக்கல்கள் அது எளிதா சரி செஞ்சிடுது. இந்த அளவுக்கு தான் இப்ப நம்ம கூடுதலா மக்களுக்கு இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க மறக்க முடியாத எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கு. எனக்கு வண்டு சொல்லுங்க. கடித்து உடல் முழுவதும் சூடு பரவி தகிக்க முடியாம இருக்கும்போது, இதே கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளிக்க சொன்னாங்க. அ அது தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நானு இரவு உறங்கவே முடிஞ்சுது. நல்லா 2 வண்டு கடிச்சிருச்சு. உடல் முழுவதும் அந்த ம வி வி விஷத்தின் தன்மை ஏறி சூடு தாங்க முடியல. அப்ப நல வழிகாட்டல் உங்கள்ட்ட கேட்கும்போது, கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சு குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பொருள் புரியல. அ அது என்ன செயல்படுதுன்னு. இப்ப நீங்க சொல்ல எனக்கு அது அந்த உதிரத்தின் வெப்பத்திற்கும், இந்த கஸ்தூரி மஞ்சளுக்குமான தொடர்பு வந்து இப்ப புரிபடுது. அத இந்த இடத்துல நான் நினைவு கூர்றேன். அதான் நஞ்சு உங்களுக்கு உதிரத்துல விரைந்து பாயும் போது வலி ஏற்படும், வலி கடுப்பு. அதை தணிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு அது சொன்னது. அந்த உதிரத்தை கொஞ்சம் குளிர்ச்சியாக்கிட்டா அது வந்து உங்களுக்கு அந்த கடுப்பு வலி குறைஞ்சிடும் அப்படின்னு. அதான் அன்னை நமக்கு உணர்த்தும் பொழுதே ஒரு இந்த நோய்க்கு இது மருந்துன்னு உணர்த்துறது இல்லை, அடிப்படை தன்மைகளை தானே வழிகாட்டலா கொடுக்குறா, கல்வியா கொடுக்குறா. அதனால நம்ம வந்து
நீர்வளத்தில் உள்ள தன்மைகளுக்கு உரியது அந்த கஸ்தூரி மஞ்சள் புரிஞ்சுக்கிட்டா இப்ப ஒரு அற்புதமான மருந்தா அது இன்னைக்கு இருக்கு. நன்றிண்ணா. இப்ப நாம் முன்வைக்கிறதுல இப்ப நீங்க பேசுனதுல பூசுதல், தேய்த்தல், பட்டுப்போடுதல்ல நாம் முன்வைத்திருக்கிறதுல ஒரு ஒத்தரம் கொடுத்தல்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது ஒத்தி ஒத்தி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதற்கான உலர் உத்தரமும் இருக்கு, இன்னொரு உத்தரமும் இருக்கு இல்லையா? அது சம்பந்தமா அடிப்படையா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இது சொல்லுங்கண்ணா. நீர் ஒத்தடம் வந்து நம்ம இதுல நம்ம தோல் தொல்லைகளுக்கான நீர் ஒத்தடங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுல வந்து சிறியானங்கை நீர் ஒத்தடம், சிறியானங்கை இலைகளை கொதிக்க வச்சுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல இலையை கொதிக்க சாறு இறங்குற அளவு கொதிக்க வச்சு சாரம் இறங்குற அளவு கொதிக்க வைக்கணும். அப்புறம் வெள்ளை துணி கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா கையில வச்சுட்டு அந்த துணியை அந்த கொதித்த நீர்ல ஊற போட்டுடணும். ஊறிய பிறகு அந்த அந்த துணியை எடுத்து தோல் அரிப்பு இருக்க பகுதிகளில் ஒத்தி 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 எடுக்கணும். இது வந்து சிறியானங்கை நீர் ஒத்தடம். சிறியானங்கை பற்றுன்னே ஒன்று இருக்கு. நம்ம அது நிறைய சிறியானங்கை கிடைச்சா அதை சில தோல் தொல்லைகளுக்கு செய்ய சொல்லுவோம். அதை அரைச்சி பத்து போட்டுக்கிறது. இதே மாதிரி தான் பத்து போட்டுட்டு காலை வெயில இருந்துட்டு குளிச்சிடுறது. நீர் ஒத்தடம்ன்றது சிறியானங்கை இலைகள் கொதிக்க வைத்த நீரில் வெள்ளை துணி பருத்தி துணியை போட்டு அந்த துணி அந்த நீரை உள்வாங்கிய பிறகு அந்த துணியை ஒத்தி ஒத்தி எடுக்கிறது தோல் தொல்லை இருக்கிற இடத்துல. அதே போல திருநீற்று பச்சிலை நீர் ஒத்தடமும் கொடுக்கலாம். இதுக்கு சிறியானங்கை இலைக்கு போல திருநீற்று பச்சிலை இலையை கொதிக்க வச்சு கொடுக்கலாம். துளசி இலைகளை கொதிக்க வச்சும் கொடுக்கலாம். ஓமவல்லி இலைகளை கொதிக்க வச்சும் கொடுக்கலாம் தோல் தொல்லைகளுக்கு. முதன்மையான மருந்து அப்படின்னா சிறியானங்கையும் திருநீற்று பச்சிலையும் தான். அவை கிடைக்கலன்னா ஓமவல்லி, துளசி, இதெல்லாம் நீர் ஒத்தட வகையை சேர்ந்தது. இப்ப ஒத்தடம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்றது வந்து இப்ப நம்ம ஒத்தடத்துல நிறைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு நிறைய அருளை பெற்றோம் அப்படிதான் சொல்லணும். இது மாதிரி ஒரு சிலருக்காக நம்ம வேண்டி பெற்ற மருந்துகள் தான் பலாயிரம் பேருக்கானதா இருக்குது இன்னைக்கு. அது ஒரு இக்கட்டான நிலைமை ஒன்று வந்தது. இங்க ஒரு குழந்தை சமயத்தில் ஒரு சிறுமி தங்கி இருந்த பொழுது அவளுக்கு உடல் முழுவதும் பெரிய வீக்கம் ஏற்பட்டு மிக இக்கட்டான நிலைமை வந்தது. அப்போ ஒரு வேண்டி பெற்ற ஒத்தடம். இப்ப இதெல்லாம் என்னன்னா அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்களில் இருந்து பலரை மீட்டெடுத்த ஒத்தட வகைகள். இப்ப நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுக்கானதா சொல்லணும்னா முதல் நிலை ஒத்தடம் நம்ம சொல்றோம். அதுல என்னன்னா முதல்நிலை ஒத்தடன்றது 2 முதல்நிலை ஒத்தடன்றதுல 2 பிரிவு இருக்கு. மக்கள் புரிஞ்சு குறிப்பெடுத்துக்கணும். மக்கள் நல்லா குறிப்பெடுத்துட்டு நீங்களே இதெல்லாம் செஞ்சுக்கணும். முதல்நிலை ஒத்தடத்துல 2 பிரிவு இருக்கு. அதுல ஒன்று வந்து வேப்பம் பட்டை, அதாவது வேப்ப மரத்து பட்டை. இரண்டாவது வாதப்பொருள். இது ரெண்டுமே முதல்நிலை ஒத்தடத்தோட 2 பிரிவுகள். ஏன் முதல்நிலை ஒத்தடம்னு சொல்றோம்னா தோலுடைய மேல் பகுதியில மட்டும் சற்று ஊடுருவி, மேல் பகுதியில் கொஞ்சம் ஊடுருவி மட்டும் வினையாற்றக்கூடியது முதல்நிலை ஒத்தடம். அடுத்தது நுண் ஒத்தடம். நுண் ஒத்தடம் என்னன்னா நுட்பமாக ஊடுபாய்ந்து தசைகள் வரைக்கும், நல்ல தசையுடைய இறுதி பகுதி எலும்புக்கு மேற்புறம் வரைக்கும் பாயக்கூடியது நுண் ஒத்தடம். ஒன்று முதல்நிலை ஒத்தடம், ரெண்டாவது நுண் ஒத்தடம், நுட்பமான ஒத்தடம். இந்த முதல்நிலை ஒத்தடத்துல 2 பிரிவு இருக்கு. ஒன்று வேப்பம்பட்டை, இன்னொன்று வாதப்பொருள். சரி, இந்த வேப்பம்பட்டைக்கு வருவோம். நல்லா முதிர்ந்த வேப்ப மரத்தோட பட்டைகளை அது அப்படியே செதிலாக இருக்கும். அதை நீங்கள் பேர்த்து எடுத்துக்கலாம். கையை தொட்டாலே வந்துடும். அதை நல்லா ஓரளவு இடிச்சு, மாவாக்க வேணாம், நல்லா கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கணும். இதை முடிச்சு போட்டுட்டு ஒரு சட்டியில், ஒரு நெருப்புல ஒரு சட்டி, இரும்பு சட்டியை ஏற்றிட்டு, வெறும் சட்டி, அந்த சட்டியில் இந்த முடிச்சை தொட்டா அந்த சட்டியோட சூடு இந்த முடிச்சுக்கு ஏறணும். இதை வறுக்கக்கூடாது. வேப்பம்பட்டை என்ன செய்யக்கூடாது? வறுக்கக்கூடாது. அந்த வேப்பம்பட்டையை பொடியாக்கி துணியில முடிச்சு போட்டுக்கணும். சூடு ஏறக்கூடிய சட்டியில அதை ஒத்தி எடுத்தா அந்த சட்டி சூடு இந்த பொருளுக்கு வரும், முடிச்சுக்கு வரும். உடனடியா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும். இது யாருக்கெல்லாம் வைக்கலாம்னா நீண்ட காலமான தசை வலி, நீண்ட காலமான எலும்பு வலி இருக்கு இல்லையா, நீர்
அதாவது வாதம் கெட்டு போய் வீங்கினவர்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு கழச்சிக்காய். அதாவது கபம் கபம் கெட்டு போய் கபம் கெட்டு போய் நீர்த்தன்மையோட ஒரு மூட்டு வீங்கி இருக்கு, தொடை வீங்கி இருக்கு, அல்லது உடம்புல எங்கேயோ வீங்கி இருக்குன்னா இது பொருந்தாது. அவங்களுக்கு என்னது? கழச்சிக்காய். அது சொல்லிட்டோம். இது என்னன்னா பெரும்பாலும் வாதம், பெரும்பான்மையா வாதத்துல உள்ளவங்களுக்கு, நீண்ட காலமாக வலியில் இருக்கிறவங்க, இது ஒண்ணு. அடுத்ததாக இதுல கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறது. எதுல? வேப்பம்பட்டையிலேயே. முதல்ல வந்து ஒரு 10 நிமிடம் வெறும் வேப்பம்பட்டையில ஒத்தடம் கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து அதோட வேப்பம்பட்டையோட இந்த முடிச்சுக்குள்ள சேர்த்துட்டு அதே போல சட்டி சூடுல தொட்டு தொட்டு ஊத்தி கொடுக்கறது. இது ஒரு 5 அல்லது 10 நிமிடம், இப்படி ஒரு 20 நிமிடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாதப்பொருள் என்ன? பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போன்ற இதெல்லாம் ஏதோ ஒரு வாதப்பொருள். இந்த வாதப்பொருளை இதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு அதுல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து சட்டி சூடுல ஒத்தி 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 எடுக்கிறது. இது ரெண்டுமே முதல் நிலை ஒத்தடம். ஒன்று வேப்பம்பட்டைய பொடியாக்குறது, இன்னொன்னு வாதப்பொருள். இது ஒவ்வொரு ஒத்தடமுமே ஒரு 20 நிமிடம் கொடுக்கணும். பொதுவா இந்த ஒத்தட வகையை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மணி நேரமாவது ஒத்தடம் கொடுக்கணும். இது அந்த அளவு தீவிரமான சிக்கல் இருக்கிறவங்களுக்கானதுதான். அவ்வளவு சிக்கல் இருக்குன்னா நீங்க ஒரு 1 மணி நேரமாவது கொடுக்கணும். இது வந்து தோலோட மேல் பகுதியிலிருந்து தசை நார்கள் வழியாக ஊடறுத்து உள்ளே பாயிற அளவுக்கு பொறுமையா கொடுக்கணும். நீங்க வந்து ஒத்தி எடுக்கிறீங்க, ஒரு கொஞ்சம் உள்ள போகுது, மறுபடியும் ஒத்தி எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. ஒரே இடத்துல கொடுத்தா தோல் சூடாயிடும். அப்ப இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டு திரும்ப இங்க வரணும். அந்த எது வரைக்கும் ஊடுபாய்ந்து சென்றதோ அதோட தொடர்ச்சியில மறுபடியும் ஊடுபாயிற அளவுக்கு கொடுக்கணும். ஒத்தடம் கொடுத்துட்டே மேல் நோக்கி போயிட்டீங்க, நீண்ட நேரம் கழிச்சு கீழ் நோக்கி வரீங்கன்னா அது ஊடுபாய்ந்து ஒரு தொடர்ச்சி கிடைக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே கொடுக்கணும். ஆனா ஒரே புள்ளியில கொடுத்துட்டு இருக்க கூடாது. கொடுத்தா தோல் சூடாகி எரிச்சல் வந்துடும். அதனாலதான் இது ஒரு நீண்ட நேரம் கொடுக்க வேண்டிய ஒத்தடம் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே ஒரு புள்ளி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருக்கணும். இது முதல் நிலை ஒத்தடம். இதற்கு வேப்பம் பட்டை ஒன்று, இதற்கு அடுத்து வாதப்பொருள், ரெண்டுமே செய்யணும். ரெண்டுமே செஞ்சாதான் அது முதல் நிலை ஒத்தடம். இதுல கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல் உப்பு எதுக்காக சேர்க்கிறோம்னா ஊடுருத்து பாயறதுக்காக தான். உப்பு கூர் சுவை, அது நம்ம சுவையியல் கொள்கைப்படி அது ஊடறுத்து உள்ள கொண்டு போகும் எல்லாத்தையும். அப்புறம் தோல் மிக விருப்பமா உப்பை உள்வாங்கும். முறையா கொடுத்தா, ஒரு அளவுக்கு மேல வாங்காது, முறையா கொடுத்தா உள்வாங்கும். அதுக்காக தான் அது கொடுக்குறோம் நம்ம. இது முதல் நிலை ஒத்தடம். இப்ப நுண் ஒத்தடம்ன்றது இருக்கு. அதுல பல பொருட்கள் சேர்ப்போம். அது நம்ம இதுல சொல்ல வேண்டாம். அது ஏன்னா முறையற்று பயன்படுத்தினா அது ஒவ்வாமை ஏற்படுத்திடும். ஆனா நீண்டகால வலிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முதல்நிலை ஒத்தடமே காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 8 நாட்களுக்கு கொடுத்துட்டே வந்தாலே நல்ல முன்னேற்றம் வந்துடும். இதுதான் ஒத்தடம். பொதுவாக அப்புறம் தவிடு வறுத்து ஒத்தடம் கொடுக்கறது, முதுகு வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் தவிடு வறுத்து கொடுக்கறது. அது என்னன்னா ஒத்தடம் வழியா தசை நார்களின் ஊடாக வெப்ப காற்று பரவும், அங்கங்க தேங்கி இருக்கிற வாதம்லாம் விலகும். அப்போ அசைவு கிடைச்சிரும், வலி குறையும் அல்லது ஒழிஞ்சு போகும். இதுதான் நீர் ஒத்தடத்துக்கும் இந்த உலர் ஒத்தடங்களுக்குமான வேறுபாடும் பயன்பாடும். நன்றிங்கண்ணா. அண்ணா, இது இல்லாம சாரம் பூசிட்டு உடனே குளிக்கிறது மாதிரி மருத்துவ நடைமுறை இருக்குல்லண்ணா. கண்டங்கத்திரி சாரம் அது போன்ற வெப்ப பொருள்கள் உள்ள சாரம் எடுத்து அதை பூசி குளிக்கிறது போன்ற மருத்துவ நடைமுறைகளும் நம்ம இடத்துல இருக்குதானண்ணா? ஆமா, சார மருந்துகளை இப்ப நம்ம நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்குறோம், பின்பற்ற சொல்றோம். சாரம்ன்றது என்ன? அந்த பொருளுடைய சாரமான தன்மைகளை வடிச்சு வச்சுக்கிறது. இப்ப நம்ம அதுல சிறப்பாக சொல்லணும்னா கஸ்தூரி மஞ்சள் சாரம், இந்த கண்டங்கத்திரி சாரம், இது ரெண்டையும் சொல்லலாம். கஸ்தூரி மஞ்சள் சாரம் முகப்பொலிவு அல்லது ஒரு அழகு தொடர்பான பயன்பாடுகளுக்கு பொருத்தமா இருக்கு. அதை பூசிட்டு குளிச்சா நல்ல பொலிவா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இரவு தூங்குவதற்கு கொஞ்சம் முன்ன கஸ்தூரி மஞ்சள் சாரத்தை கொஞ்சம் முகத்துல பூசிட்டு இருந்தோம்னா அந்த
சூடோ அல்லது பதட்டமோ தணிஞ்சு நல்லா தூக்கம் வருது. அது நானுமே ஒரு ஒரு முறை செய்து பார்த்துருக்கிறேன். நமக்கு வந்து இரவு ஒரு வேளை இந்த தலை சூடா இருக்கு, இந்த நெற்றியெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஏதோ வேலை செஞ்சுட்டு படுக்கிறோம், கொஞ்சம் தணியணும், அது தளரணும்னா கஸ்தூரி மஞ்சள் சாரம் வந்து அதை தணிக்க தான் செய்யுது நல்லா. அது அப்படி அது பயன்படுது. தோல் தொல்லைகள் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, முற்றி போச்சுன்னா கண்டங்கத்திரி சாரம் ரொம்ப அற்புதமான மருந்து. அந்த கண்டங்கத்திரி சாரத்தை உடல் முழுவதும் எங்க தோல் தொல்லை இருக்கோ அங்க அல்லது உடல் முழுவதும் பூசிட்டு காலை வெயில் மாலை வெயில் 2 நேரத்துலயும் வெயில்ல காட்டிட்டு ஒரு 10-15 நிமிடம் இருந்தா அது ஒரு தோல் குடிச்சிரும், அது வெளியில இருக்காது. அதன் பிறகு குளிச்சிட்டோம்னா விரைவா தோல் தொல்லைகள்ல இருந்து விடுபடுறோம். விரைவா விடுபடுறோம். பல பேர்கிட்ட பார்த்துட்டோம் நம்ம அதை. கண்டங்கத்திரி சாரம் இதுதான். இது இல்லாம நம்ம இப்ப நிறைய எடுக்கிறோம். ஏலக்காயில இருந்து சாரம் நம்ம எடுக்கிறோம். அது வந்து எல்லாருக்குமான அது கிடையாது. அது கொஞ்சம் பார்த்து பார்த்து பயன்படுத்த வேண்டியது. இந்த ரெண்டும் யாவருக்குமான மருந்துகள். இப்ப இந்த சாரம்லாம் வந்து இப்போ ரெண்டுமே அவரு நம்ம நெடியவனா தான் அவரு எடுக்க தொடங்கினாரு. அந்த தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறாரு. அது ரெண்டுமே மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தருது. நன்றிண்ணா. இது இல்லாம நம்ம வேது பிடிக்கிறோம். ஆனா, அது வந்து முகத்துல தான் பிடிக்கிறோம். ஆனாலும் அது வந்து நேரடியா தோல்ல இல்லனாலும், அ 2வது, 3வது அறிவான நுகர்ச்சியா இருக்கு. ஆ சில சமயம் 10 போட்டுக்கிட்டேவும் வேது பிடிப்போம். ஆ இதற்குள்ள தொடர்பு என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமாண்ணா? 10 போட்டுட்டு வேது பிடிக்க சொல்றது எதனாலன்னா, அந்த வேது பொருள்ல இருக்கக்கூடிய நீராவி இருக்கு இல்லையா, சாரம், அது வந்து இந்த பற்றுல இருக்கக்கூடிய பொருளை நல்லா செறிவா உடலுக்குள்ள கொண்டு போகணுன்றதுக்குதான். அதாவது இப்ப கழச்சிக்காய் 10 போட்டுட்டு வேது பிடிங்கன்னு சொல்றோம்னா, கழச்சிக்காயோட சாரம் உடம்புக்குள்ள நல்லா இறங்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வேதுல நம்ம என்ன பெரும்பாலும் நொச்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் பெரும்பான்மையா நம்ம பயன்படுத்த சொல்றோம். இப்ப இது எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் கூர் சுவை கொண்டவை, அதாவது கூர்த்தன்மை கொண்டவை, ஊடுருத்து உடலுக்குள்ள பாயக்கூடிய தன்மை கொண்டது இந்த வேது பொருட்கள் எல்லாம். இப்ப இது வந்து நம்ம கழச்சிக்காய் 10 போட்டுட்டு கஸ்தூரி மஞ்சள் அல்லது திருநீர் 10 போட்டுட்டு வேது பிடிக்கிறோம்னா, எவற்றை பற்றாக போட்டிருக்கிறோமோ அந்த பொருட்களுடைய தன்மைகளை உடலுக்குள்ள நல்ல திறனோட செலுத்தும். அதனாலதான் நம்ம அப்படி சொல்றோம். அப்புறம் மற்றபடி வேது பிடிக்கிறது மூச்சு மண்டலத்தின் வழியாக மேம்பாடு அடைவதற்குரிய எளிய, நீங்க சொன்னபடி அது 3வது அறிவின் வழியாக இது அடையிறது, மேம்பாடு அடையறதுக்கான ஒரு வழிதான். நன்றிண்ணா. இப்ப பொது சமூகம் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுங்கிறத ஒரு பெரிய நடைமுறையா, உடல்நல வழிகாட்டலா வச்சிருக்கு. ஆ அது பெரும்பாலும் அ எல்லாரும் செய்றாங்க. அதுல சிறப்பா கவனம் கொள்ள வேண்டியிருக்கு. சூழல்ல குளிர்ச்சி இருக்கும்போது, அது சம்மந்தமான ஒரு வழிகாட்டல் இப்ப குடுக்க முடியுமாண்ணா? இல்ல, பொது சமூகத்துடைய நடைமுறைகள் எல்லாம் உம், என்ன ஒரு பக்கம் பார்த்தா நடுக்கமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பாரிதாபமா இருக்கு. அது என்ன செய்யறதுன்னு தெரியல. அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னப்ப குளிக்காத கூட்டம் தான் இப்ப ஏதோ மனம் திருந்திட்டோம் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்குதோ பெரும்பகுதி. இந்த கூட்டம் வந்து ஒரு காலத்துல வந்து ஷாம்பு தான் போடுவேன், நான் ஏன் எண்ணெய் தேய்க்கணும், எனக்கு வந்து அழுக்கா இருக்கு, மூஞ்சி அசிங்கமா இருக்குன்னு சொன்ன கூட்டம் காலம் கடந்து போச்சு. இனி எண்ணெய் தேய்க்க வாய்ப்பே இல்லைன்னு புரியாம எண்ணெய் தேய்ச்சிட்டு தெரியுது. இப்போ வந்து இந்த இது வந்து ஊழிக்காலம், இது கபத்தினால் நோய்கள் பெருகும் காலம். நீ ஒரு 7 ஆண்டுகளா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த கப மிகும் காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நேரங்காலம் தெரியாம செஞ்சா என்ன வேணாலும் நடக்கும். அப்படித்தான் இன்னைக்கு உடல்கள் இருக்கு. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா கூடாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் சரியா தவறா அப்படிலாம் பதில் சொல்ல முடியாது.
என்ன எப்போ யாரு எதற்காக தெரிஞ்சுட்டு செய்யணும். அது தெரியாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லதுன்னு தேய்ச்சி குளிச்சா ரொம்ப சிக்கல் தான் அது. நீங்க அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா களிமண் குளியல், புற்றுமண் குளியல், இந்த மாதிரி வாழை இலை குளியல், இந்த மாதிரி இது எல்லாமே அந்த குளியல் சிறப்பானதுதான். ஆனா அதுக்குரிய சூழல் இதுவா? எந்த உடல் தொல்லைக்கு அதை செய்யலாம், எந்த உடலுக்கு அதை செய்யக்கூடாதுன்னு அடிப்படையான ஒரு அறிவு வேணும். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறதெல்லாம் வியப்பா தான் இருக்கு. இப்ப எந்தாவது ஒரு தொல்லை போனா உடனே களிமண் குளியல். களிமண் குளியல் என்ன செய்யும்? அந்த களிமண்ல என்ன இருக்கு? அது ஒரு தோல் வழியா ஊடுருவி உள்ள போய் என்ன செய்யும்? வந்திருக்கிற தொல்லைகளுக்கும் அதுக்கு என்ன உறவு இருக்கு? அதை பற்றி ஒரு பார்வையே இல்லை. பொதுவா தெரிஞ்சுக்கிறது களிமண் குளியல் நல்லது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க. இதை நீ இப்பொழுது செய்தால் மீண்டு வருவாய் அல்லது தேறி விடுவாய்ன்றதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை விட்டுட்டு அந்த காலத்துல ஆட்டமா ஆடிட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சா தண்டனை ஆயிடும். களிமண் குளியலுக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப யாருமே களிமண் குளியல் ஏரியில குளிக்கிறவனை பார்த்தா கிண்டலா இருந்துச்சு. களிமண் மண்ணை உடம்புல பூசிக்கிறவங்களெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போய் களிமண் குளியல் குளிச்சா என்னத்துக்கு ஆகும்? அது கபத்தை தான் மிகுவிக்கும். அப்புறம் நிறைய இருக்குது அதுல. இப்போ வாழை இலை குளியல் சரி, நம்ம கூட தொடக்கத்துல தோல் தொல்லையில வாழை இலை குளியல் நானும் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றது இல்லை. ஏன்னா கால சூழல் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்தது சூழல், இன்னைக்கு இல்ல. நம்ம கூட அப்போ கற்றாழை குளியல் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். பல பேருக்கு கற்றாழை குளியல் சொல்லுவோம் அன்னைக்கு. இப்ப சொல்றதே இல்லை கிட்டத்தட்ட. ஏன்னா காலம் சூழல் மாறிடுச்சு. அது என்னன்னே புரியாம இந்த யானைகளுக்கு முகாம் நடத்துற மாதிரி அங்கங்க ஒரு முகாமை நடத்திட்டு வா எல்லாரும் களிமண்ல குளிப்போம், வா எல்லாம் வாழை இலையில குளிப்போன்ட்டு இருந்தா உடம்பு கெட்டு போகும். கெட்டு போயிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா கோபு, நம்ம இந்த யானைக்கு கோவணம் கட்ட முடியாதுங்க நம்மளால. யானைக்கு கோவணம் கட்டுறது நம்ம வேலை இல்லை. இந்த 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 பொது சமூகத்துல உள்ளதுகளுடைய அதுகளோட அறிவு, உணர்ச்சி அல்லது அதுகளோட பேராசை அல்லது பொறுப்பற்றத்தனம், ஊதாரித்தனத்துக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம விரயம் பண்ணுவோம். நம்ம ஆக்கமா எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பேசுவோம். நம்ம கூட்டத்தினர் நம் மீது ஈடுபாடு கொண்டோர், நம் கொள்கைகள் மீது ஈடுபாடு கொண்டோருக்கு மட்டும் நம்ம உரையாடுறோம். அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது போதும். இதுவே போதாதுன்னா வரட்டும், நம்ம நேர்ல வரும்போது அவங்களுக்கு வழிகாட்டல் வழங்குறோம். ஆனா இந்த ஊதாரி கூட்டம் வெறும் வணிகத்துக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு தெரியுது. இப்ப அதுகள்கிட்ட போயிட்டு நீ இதை இதை செய்யாத அப்படின்லாம் பேச முடியாது. இதுல என்ன எச்சரிக்கையா இருக்கணும்னா, நான் சொல்ல விரும்புறது இதுல நம்முடைய கூட்டத்தினருக்கு பல பேர் என்னை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டோ அல்லது அப்படி நடித்து கொண்டோ இப்படி வணிகத்தனமாக நிறைய செய்யறாங்கன்னு தெரிய வருது நமக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் மட்டும்தான். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். என் பக்கத்துல இருக்காங்க, தலையில இருக்காங்க, மடியில இருக்காங்க அப்படின்லாம் நீங்க யாரையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி யாரும் இல்லை. நான் தனியா இருக்கிறேன். நானும் என் மாணவர்களும் நானும் என்னோடு இருக்கும் அன்பர் கூட்டமும் தானே தவிர என்னை பின்பற்றுறேன் அல்லது முன்பற்றினேன் இல்ல துணையா இருந்தேன் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அப்படி யாரும் இல்லை. யார் பேச்சும் கேட்காதீங்க. அதை வைத்து நிறைய வணிகம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். நம்ம தெளிவா செம்மைக்கான நலக்களங்கள்னே அறிவிச்சிட்டோம். சேலத்துல இருக்கு, காங்கேயம் பக்கத்துல ஊதியூர்ல இருக்கு. இந்த 2 செயல்படுது. இந்த நலக்களங்களை தவிர இப்ப செம்மை வனம் ஏற்கனவே நம்ம இடம், நம்ம அனைவருக்குமான இடம். அது செம்மை வனம் இருக்கு.
சேலத்துல சாத்தப்பன் பொறுப்பாளர், காங்கேயம் பக்கத்துல ஊதியூர்ல அருண் பொறுப்பாளர், செம்மைவனம் நம்முடைய இடம், பட்டினத்தார் பேலகம் நம்முடைய இடம். இந்த 4 இடங்களை தவிர யார் எங்கு இந்த மாதிரியான புறப்பூச்சு இருக்கு, இது அவருடைய கருத்து, நானும் அவருடைய கருத்தை பின்பற்றுறேன்னு சொன்னாலும் அதற்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல தலையெழுத்துனா போய் எங்க வேணுமாலும் முட்டிக்கலாம். இவ்வளவு தெளிவா சொல்றோம். நிறைய தகவல்களை கேள்விப்பட்ட பிறகுதான் சொல்றோம். அப்புறம் நீங்க உங்க பேரை சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருந்தாங்க, அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. நான் ஏதாவது சொல்லணும்னா நான் நேரா உரையாடுறேன், மக்களோட நான் நேரா உரையாடுறேன். அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு வழிகாட்டணும்னு விரும்புகிறோம், வழிகாட்டுறோம். இதற்கு மேலே போயிட்டு அந்த பொது சமூக வணிக கூட்டம் வந்து நம்மகிட்ட இருந்து எதையாவது திருடிட்டு ஓடுறது, பிடுங்கிட்டு ஓடுறது, அல்லது போல செய்யறது, இல்லை நாங்களும் அவரை போலதான் பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்லிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. ஆகவே நம்முடைய மக்களுக்கு உரிய கருத்துக்களை இந்த செவிலியே சொல்லியாச்சு. இது போகவும் நேரில் வரணும்னா நலக்களங்கள் இருக்கு. இது போகவும் நேரில் வரணும்னா நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிற மக்களை சமயவனத்திலையும் நிகழ்வுகளையும் சந்திக்கிறோம். அதுக்குன்னே பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல வழிகாட்டலுக்கு என்ன சந்திக்கணும்னா பொறுப்பாளர் இருக்காங்க. வந்து சந்திச்சு விளக்கம் பெறுங்கள், வழிகாட்டல்களை பெறுங்கள். நன்றிண்ணா. இறை அருளால மாந்தர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கும் பிணிகளுக்கும் முக்கியமாக வாய் வழியே மருந்து எடுத்துக்கவே முடியாத நேரத்தில் புறப்பூச்சிங்கிற ஒரு அற்புதமான மருத்துவ நடைமுறையை வேண்டி பெற்று நம் கூட்டத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த செவி உரையாடலை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றிண்ணா உங்களுக்கு. நன்றி கோபு. அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி அண்ணா.